தனக்கு மிஞ்சி தான் தானம்ங்கிற தானம். மாதிரி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் செல்ஃபிஷாக இருங்க. ஓகே. நீங்கள் செல்ஃபிஷாக ரிங்கு சிங்கை பற்றி நான் பேசும்போது கூட அதான் சொன்னேன். ஒரு 25-30 ரன் போட்டுக்கோ. அடிச்சாம்பா அவங்க பரவாயில்லப்பா. இந்தியா தோத்தாலும் பரவாயில்ல. ஹி பர்ஃபார்ம்டுன்னு நாளைக்கு பேசுவாங்க. நாளைக்கு ஒரு ஒரு 2 இயர்ஸ் டவுன் த லைன் ஸ்கோர் கார்டு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் இந்த டீமுக்காக உள்ளே போய் நின்று ஆடி, அது ஒரு 8 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வந்தார். அவர் ஒரு எண்டு வந்து 3 ஓவர் நின்று ஆடி இருந்தார். அவரோட இந்த அதர் எண்டு இருக்கிற பேட்ஸ்மேனோட அவருக்கு 52 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்து பண்ணார். இவர் அடிச்சது 7 ரன்னாக இருந்தாலும் 52 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்க்கு இவர் இருந்தாருன்னு இருக்குமா அதில்? பேருக்கு என்ன 7ன்னு இருக்கும். 13 பால் 7 ரன்னு இருக்கும். அவ்வளோதானே. அதானே நீங்கள் பேச போகிறீங்க. நாளைக்கு நீங்கள் இப்போ ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்க போகுது. கரெக்ட். நீங்கள் வந்து ஆல் செட் அண்ட் டன் கொஞ்சம் சுயநலமாக இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு பேருக்கு பின்னாடி ஒரு பவுலர்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறது, இல்லை எக்கனாமிக்கலாக போடுறது. T20 இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆவரேஜ் வச்சுருக்கீங்க, இன்னும் எத்தனை பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறீங்க, அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது. இல்லை நல்ல ஆவரேஜ் வச்சுருந்தா கூட போதும். நீங்கள் ஒரு ஓவருக்கு 8 ரன் கொடுக்குறீங்க, ஒரு ஓவருக்கு 7 ரன் கொடுக்குறீங்கன்னா பெஸ்ட்டு. உங்கள் கை வைக்க முடியாது. நீங்கள் ஒரு ஓவருக்கு 10 ரன் 11 ரன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ரன் நீங்கள் ஒரு ஓவர் கொடுக்குறதா இருந்தால் உங்களோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருந்துருக்கும். நீ மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட்டாவது எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணும். டீம் ஸ்பிரிட்டுங்கிறது வரும். ஓகே. 10 பேரும் 11 பேரும் சுயநலமாக விளையாடினாலே டீம் ஜெயிச்சிடும்.